வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெய்பீம் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கியமான தகவல் உங்களிடத்தில் தெரிவித்த ஆவலாக உள்ளேன். அது என்னவென்றால், பார்ட்டியின் பர்சனாக கன்சூமர் கோர்ட்டில் நாளை வழக்கிற்கு ஆஜராகி வழக்கு வெற்றி பெற்றுள்ளேன். அதுவும் மத்திய அரசுக்கு சம்பந்தப்பட்ட யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் மீது வழக்கு போட்டு ஜெயித்துள்ளேன். இது எல்லாமே ஆர்டிஐ என்று சொல்லப்படும் தகவல் அறியும் உரிமை சட்டம் புண்ணியம்தான். தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு, அந்த நிர்வாகத்தினருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். 10 ரூபாயிலே கேட்ட ஆர்டிஐ தகவலுக்கு கிடைத்த பதில் வைத்து ஒரு வழக்கை ஜெயித்துள்ளேன். வாருங்கள், வீடியோவுக்குள் சென்று முழு விவரங்களை தெரிந்து கொள்வோம். நான் சென்னை மாநகராட்சியில் வருவாய்த்துறையில் பணியாற்றி கடந்த 2015ஆம் ஆண்டு பணியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளேன். அன்று முதல் ஹெல்த் இன்சூரன்ஸுக்காக யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் திட்டத்தின் கீழே என்னுடைய பென்ஷன் தொகையில் ஒரு குறிப்பிட்ட தொகையை என்னுடைய பென்ஷனில் இருந்து பிடித்தம் செய்யப்பட்டு வருகின்றது. அதற்காக எனக்கு தி ஹெல்த் ஐடி கார்டு ஃபார் கேஷ்லெஸ் என்ற ஒரு ஐடி கார்டு வழங்கப்பட்டது. இந்த அட்டையின் எண் CHN/COC/0018974 ஆகும். கடந்த 2023 அன்று மார்ச் மாதத்தில் என் மனைவிக்கு உடல் நலம் சரியில்லாமல் மிகவும் மோசமான நிலையில் அவசர சிகிச்சைக்காக சென்னை அம்பத்தூரில் உள்ள டாக்டர் செலியன் மருத்துவமனையில் சேர்த்துள்ளேன். 5 நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று என் மனைவி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். ஆனால் மருத்துவ செலவு 89,510 மற்றும் மருந்துகள் வாங்கிய செலவு 25,626 ரூபாய், மொத்தம் ரூபாய் 1,15,136 ரூபாய் ஆகும். இந்த தொகை மருத்துவமனைக்கு யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் அவர்கள் செலுத்த தவறிவிட்டனர். நான் கடன் வாங்கியும் கைபதில் வாங்கியும் அந்த தொகையை மருத்துவமனைக்கு செலுத்தி என் மனைவியை வீட்டிற்கு அழைத்து வந்தேன். இது என் மனதிற்கு மிகவும் பாதிப்பு செய்து மன உளைச்சலுக்கு ஆளானேன். மறுநாளே நான் கன்சூமரை கோர்ட்டுக்கு சென்று விசாரித்தேன். அவர்கள் வழக்கு போடலாம், எலிஜிபிலிட்டி உள்ளது என்று சொன்னார்கள். உடனே நான் அன்றைய என்னுடைய அலுவலகத்தில் புகார் மனுவை டைப் செய்து மறுநாள் கன்சூமர் கோர்ட்டில் புகார் மனு, அதாவது வழக்கு தாக்கல் செய்தேன். அதனுடைய வழக்கு எண் 106/2013 ஆகும். அதற்கு இன்சூரன்ஸ் சார்பில் அரசாங்க வக்கீல் போட்ட பதிலில், நான் வேண்டுமென்றே என் மனைவியை மருத்துவமனையில் சேர்த்தேன் என்றும் பணத்திற்காக பார்கிங் செய்துள்ளேன் என்றும், எனக்கு தொகை வழங்க சட்டத்தில் இடம் இல்லை என்றும், இந்த வழக்கை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்றும் இன்சூரன்ஸ் சார்பில் அந்த வக்கீல் அவர்கள் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார்கள். எனக்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப மிகவும் மன உளைச்சலாக ஆளானேன். ஒரு 3 நாட்கள்
நல்லா யோசித்து திடீர்னு ஒரு ஆலோசனை வந்தது. அது என்னவென்றால், ஏழைகளின் ஆயுதம் தகவல் பெறும் உரிமை சட்டம்தான். உடனே கையில் எடுத்தேன், போட்டேன் ஒரு ஆர்டிஐ ஆன்லைனில். அதன் பிறகு ஆர்டிஐ பதில் கிடைத்தது. மிகவும் சந்தோஷப்பட்டேன். அந்த பதிலில் உண்மை வெளிவந்தது. அந்த பதிலில் ஒரு பாயிண்ட் என்னவென்றால், we were informed that the request for cashless with final bill came to them on 11/3/2023 at 1:60 p.m. and for security and for scrutiny they took time, and due to technical glitch the same could not be done before 7 p.m. However, initial approval for rupees 15,000 has been given by them 8/3/2023 at 8 p.m. என்று அவர்கள் இன்னும் 4-5 பாயிண்ட் இருக்குது. இது 2 தான் முக்கியமான பாயிண்ட்டு. அதாவது இதில் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் 11ஆம் தேதி வந்து அது ஸ்க்ரூட்னி பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. அதனால் வந்து 7 மணிக்குள்ளே நாங்கள் அந்த தொகை செலுத்த முடியல. இன்ஷியல் பேமெண்ட்டாக 15,000 8ஆம் தேதி நாங்கள் அனுப்பி வைத்துள்ளோம் அப்படின்னு அந்த பதில் கிடைத்தது. இங்கே வக்கீல் என்ன சொல்லியிருக்கிறாரு, இவர்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆர்டிஎல் என்ன சொல்கிறாங்க, 15,000 ஆல்ரெடி அனுப்பிச்சிருக்கிறோம், ஆனால் ரிட்டையர் ஆகிற அன்றைக்கி அந்த நேரத்தில் எங்கள் டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால டிலே ஆகி போச்சு, டெக்னிக்கல் கிளிச்சு அப்படின்னு பதில் சொன்னாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஒரு பாயிண்ட்டு கிடச்சிது. சரியாக மாட்டிக்கிட்டாங்க அவங்க, யார், இன்சூரன்ஸ்காரங்க. கடந்த 12/12/24 அன்று எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைத்தது. போன மாதம் டிசம்பரில் நான் மருத்துவமனைக்கு செலவு செய்த தொகை, மருந்துகள் வாங்கிய தொகை மொத்தம் 1,15,136 ரூபாயும் மற்றும் 11/3/2023 முதல், அதாவது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நாளிலிருந்து 9% வட்டியுடன் மற்றும் இதர செலவுகளுக்கு 15,000 ஆகிய 3 தொகைகள் இந்த உத்தரவு கிடைத்த 8 வாரங்களுக்குள் செலுத்தும்படி கோர்ட்டார் உத்தரவிட்டுள்ளார்கள். இது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இந்த விஷயத்தை ஒரு விழிப்புணர்வுக்காக, அதாவது ஒரு அவேர்னஸ், நம்ம எல்லாம் ஏழைகள், வக்கீல்களுக்கு அதிக அளவில் பணம் செலுத்த முடியாது, அவர்கள் ஃபீஸ் கொடுக்க முடியாது, பாவம். அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து நேரடியாக பார்ட்டின் பர்சனாக கோர்ட்டில் வந்து மனு தாக்கல் செய்யலாம். பெரிய விஷயம் இல்லை, வெரி சிம்பிள். நீங்கள் புகார் மனு டைப் செய்யணும், அவ்வளோதான். டைப் செய்து அங்கே கொடுத்துடணும். ஃப்ரீ. இப்போது அந்த நான் போட்டதெல்லாம் ஃப்ரீ தான், எந்தவித ஃபீஸும் வாங்கலை. கன்சூமர் கோர்ட்டில் ஃபீஸே ஒன்றுங்க. அது முன்ன 200 ரூபா வாங்கினிருந்தாங்க, டிடி எடுத்து கொடுக்கணும். இப்போ அது ஒரு 10 வருஷம் முன்ன நான் ஒன்று போட்டு ஜெயித்தேன். இப்போ அது கூட இல்லை, ஃப்ரீ. டைப்பிங் செலவு மட்டும். அதுக்கப்புறம் அதை இன்னொரு வாட்டி அந்த டாக்குமெண்ட்டு, ஆர்டிஐ டாக்குமெண்ட் வாங்கின பிறகு அது தாக்கல் செய்து 23 மாதம் கோர்ட்டுக்கு தவறாமல் நான் வந்து எல்லாம் வாய்தாக அட்டெண்ட் ஆனேன். ஆனால் அவங்க சார்பில் வக்கீல் வந்து அன்றைக்கி முதல் தடவை வந்தார், அவ்வளோதான். அதோடு வரவே இல்லை. அவர் சார்பில் கோர்ட்டில் ஒருத்தர் இருப்பார்,
அவங்க இன்சூரன்ஸ் கேஸ் பார்க்குறவர், அவர் மட்டும் அட்டெண்ட் ஆகினே வந்தார். நான் நடுவில் ஆர்டிஐ விஷயமா ஆஃபீஸுக்கு போனேன் ஒரு தடவை. போனால் அவங்க வந்து அன்றைக்கே சொன்னாங்க, அவருக்கு எலிஜிபிளான கொடுக்கறது தானே, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கண்ணே அதிகாரி என்னை இதில் சொன்னார். நான் சொன்னேன், ஐயா வேணாம், இப்போல்லாம் ஒன்றும் வேண்டாம், அது கோர்ட்டில் கேஸ் நடக்குது, கேஸ் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் அங்கே மறுத்துட்டு வந்துட்டேன். அவங்க அந்த ஆர்டிஐ கூட பதில் சரியாக கொடுக்கல. அவங்க இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் நடக்குது. நீங்கள் எல்லாம் வந்து வழக்குகள் போட்டு உங்களுக்கு தேவையான உதவிகள் கோர்ட்டு மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். நான் ஏற்கனவே ஒரு 6-7 கேஸ் போட்டிருக்கிறேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்டேன். பீச் கோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டு மேஜிஸ்ட்ரேட் ஐயா அவர்கள் என்னை ரொம்ப பாராட்டினார் அன்றைக்கி. அப்புறம் எக்மோர் கோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டிருக்கிறேன், போட்டு ஜெயிச்சிட்டேன். அந்த மாதிரி இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் போடுறேன், வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. நேற்று லெட்டர் அனுப்பிச்சிட்டேன் இன்சூரன்ஸுக்கு, கவரிங் லெட்டரை வச்சு. முந்தின இதான் கைக்கு ஆர்டர் வந்தது. இந்த மாதிரி இந்த கோர்ட்டு மேலே கோர்ட்டு தீர்ப்பு நடைமுறைப்படுத்தி அமல்படுத்தணும் அப்படின்னு. இன்றைக்கி தான் அவங்க லெட்டர் போயிருக்கு மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இன்னும் 8 வாரத்தில் எனக்கு அந்த தொகை வரணும், மொத்தம் தொகை வட்டியோடு சேர்த்து. இது ஒரு மகிழ்ச்சியாக வந்து நான் வந்து இந்த நம்ம யூடியூப் சேனலில் நான் நடத்திக்கின்றேன். ஜேபிஎன் டிவி, புத்திஸ்ட் ஜேபிஎன் டிவி, அந்த டிவியில் நான் யூடியூப் சேனலில் இது பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். ஏதாவது சந்தேகம் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் சொல்கிறேன். டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணுறான் நிறைய பேர். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நின்று சொல்கிறேன், நான் கேளுங்க. 9884421449 9884421449. என் பேர் ஜேபி நாகபூஷணம். நன்றி, வணக்கம். ஜெய் பீம், நமோ புத்தாயா.